மீரா, ரூமுக்குள்ள போ. அம்மா சொல்றேன்ல, நீ ரூமுக்குள்ள போ. என்னம்மா ஆச்சு? உள்ள போன்னு சொல்றேன்ல, உள்ள போ. பொறுக்கி பசங்களா, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? ஓ, எங்க எட்டி பாக்குறீங்களா? போங்கடா. பொழுது போறதுக்கு இங்கதான் பாப்பீங்களா? இனிமே இங்க பாத்தீங்க, இன்னொரு வாட்டி என் வீடு பக்கம் ஏற எடுத்து பாத்தீங்க, இந்த ஊரை விட்டு உங்களை விரட்டிடுவேன். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அம்மா, என்னாச்சு? உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? உண்மையிலேயே நீ படிச்ச பொண்ணு தானே? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒண்ணு நகரம் இல்ல, இது கிராமம். இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. ஆள் மட்டும்தான் வளர்ந்திருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு வளரவே இல்லை. என்னம்மா ஆச்சு? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன திட்டுங்களேன் ப்ளீஸ். சரி, உள்ள போ. போ, ஒரு ரூமுக்கு போ. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? உன்னை நான் ரூமுக்கு போன்னு சொன்னேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு நீ பாத்து இருந்திருக்கணும். அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வை. இது கிராமம், நகரம் இல்ல. அவ அங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. அவ்வளவுதான், இதைத்தான் நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ரன்வி, ஒரு பொம்பளையா நான் என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணேன். ஒருவேளை இவ இடத்துல வேற பொண்ணு இருந்திருந்தா கூட நான் இதையே தான் பண்ணிருப்பேன். அம்மா, நீங்க எவ்வளவு வேணாலும் மறைக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு மீரா மேல அதே அளவுதான் அன்பு இருக்கு. ஒரு தாய் ஒரு வயசுல இருக்கிற பொண்ணு மேல காட்டுற அளவுக்கு.